தினசரி சடங்காக மாறியது. அவர்கள் கதைகள், கனவுகள் மற்றும் சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவள் இதயத்தை உடைப்பதை இந்த உணர்ந்தாள். மாதிரி ஆண்டுகள் 3D கடந்து விட்டன. ரியலிஸ்டிக் அனிமேஷன் வாழ்க்கை வீடியோ தொடர்ந்தது. ஒரு மழை எப்படி நாளில் கிரியேட் ஒரு பண்ணுறதுன்னு பழக்கமான நான் உருவம் உங்களுக்கு அவளை சொல்லித் நெருங்கும் ஒரு தரப்போகிறேன். தங்குமிடம். வாங்க வானிலை வீடியோக்குள்ள எதுவாக போகலாம். இருந்தாலும் அவர்களை ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டோரி தேவைப்படுது. அந்த ஸ்டோரியை இந்த பிங் ஏஐ மூலிமா அந்த ஸ்டோரியை நம்ம எடுக்கிறோம். கிவ் மீ எ லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். இந்த ப்ராம்ப்டில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு ஷார்ட் லவ் ஸ்டோரி வேணும். அந்த லவ் ஸ்டோரியில் எமோஷன் இருக்கணும், சேட்னஸ் இருக்கணும், அதே ஹார்ட் பிரேக்கிங் இருக்கணும், ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும். அந்த லவ் ஸ்டோரியில் இமேஜ் ஐடியா, ஸ்டோரி ஐடியா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த ப்ராம்ப்டோட காப்பி உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் காப்பி பண்ணி போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி ஒரு இமோஷனாக இருக்கணும், சேட்னஸ் இருக்கணும், ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கணும், ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும். அதுக்கு இமேஜ் ஐடியாவும் ஸ்டோரி ஐடியாவும் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி கூட நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம லவ் ஸ்டோரி நல்ல ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வேணும். அந்த ஸ்ட்ரென்த்தனாக ப்ராம்ப்ட் வேணும்னா நம்ம கிராவிட்டி ரைட்ங்கிற ஏஐயை யூஸ் பண்ணுறோம். இதுதான் கிராவிட்டி ரைட். இதில் இந்த ஏஐ மூலிமா ஃபிலிம் மேக்கிங் டூல் அதை கிளிக் பண்ணுங்க. அதில் இமேஜ் ஜென்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, ஃபிலிம் என்ன ஃபிலிம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வேணும். அதுக்காக ரியலிஸ்டிக்னு டைப் பண்ணுறோம். தேர்ட் ஒன், என்டர் யுவர் வீடியோ ஸ்கிரிப்ட். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்க வீடியோ ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஜஸ்ட் காப்பி, அப்படியே அதில் போய் பேஸ்ட் பண்ணுறோம். கிளிக் கிரியேட் கண்டென்ட். நமக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் கிடச்சிருச்சு. இந்த இமேஜ் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி அனிமேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு 3 வேலை ஏஐ யூஸ் பண்ணுறோம். இதான் 3 வேலை ஏஐ. ஜஸ்ட் கிளிக் ட்ரை த பீட்டா. அது உள்ளே போயிடும். ஜஸ்ட் கிளிக் நியூ. இதில் நமக்கு எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம நியூ மூன் 1 அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு டைப் /create வந்துருச்சு. இந்த ப்ராம்ப்ட் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. அதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் காப்பி, பேஸ்ட். ஸ்டைல் நமக்கு என்ன ஸ்டைலில் வேணும்? ரியலிஸ்டிக்காக வேணும். ஜஸ்ட் கிளிக் ரியலிஸ்டிக். டியூரேஷன் டைப் மீடியம். தென் என்டர். நமக்கு அனிமேஷன் ஸ்டோரி கிடைச்சிருச்சு. இது மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ளே
இதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட். சேம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எல்லா இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லவ் ஸ்டோரி நமக்கு தமிழில் தேவை அப்படிங்கிறங்காட்டிக்கு நமக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் தேவைப்படுது. அதுக்கு நம்ம 11 லேப்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுறோம். இதுதான் 11 லேப்ஸ். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கு, வாய்ஸ் செட்டிங் இருக்கு. டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறோம். காப்பி paste, then generate the voice. குடையின் கீழ் அவர்களின் உரையாடல்கள் தினசரி சடங்காக மாறியது. அவர்கள் கதைகள், கனவுகள் மற்றும் சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்களின் பந்தம் ஆழமானதால் ஒருவரையொருவர் இழந்து விடுவோமோ என்ற பயமும் அதிகரித்தது. சேம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எல்லா வாய்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ண எல்லா அனிமேஷன் வீடியோஸையும் வாய்ஸையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் இருக்குது. இதன் மூலிமா அனிமேஷன் வீடியோவையும் ஆடியோவையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்கள். மழை பெய்து கொண்டிருந்த போது தன் குடையை அவள் கிளிக் எக்ஸ்போர்ட், எகைன் எக்ஸ்போர்ட். நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் வீடியோ அமேசிங் ரிசல்ட் ஒன்று காமிக்க போகிறேன், பாருங்கள். மழை பெய்து கொண்டிருந்த போது தன் குடையை அவளுக்கு கொடுத்தான். அவள் ஒரு அந்நியன். ஆனால் அந்த நேரத்தில் பகிரப்பட்ட தங்குமிடத்தின் கீழ் அவர்கள் ஒரு தொடர்பை கண்டுபிடித்தனர். அவர்களின் கண்கள் சந்தித்தன. ஒரு சிறிய கணம் வெளியில் உலகம் இல்லை. அது அவர்களும் மழையும் குடையும் மட்டுமே. குடையின் கீழ் அவர்களின் உரையாடல்கள் தினசரி சடங்காக மாறியது. அவர்கள் கதைகள், கனவுகள் மற்றும் சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்களின் பந்தம் ஆழமானதால் ஒருவரையொருவர் இழந்து விடுவோமோ என்ற பயமும் அதிகரித்தது. ஒரு நாள் தொலைதூர நகரத்திலிருந்து அவருக்கு வேலை வாய்ப்பு வந்தது. அவளை விட்டு பிரியும் எண்ணம் தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் அவனால் அந்த வாய்ப்பை மறுக்க முடியவில்லை. அவளுக்காக திரும்பிச் செல்வதாக உறுதியளித்து வெளியேற முடிவு செய்தான். அவன் சென்ற நாள் அவள் மழையில் நின்றாள். ஒரு காலத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட குடை இப்போது அவளுக்கு அடைக்கலம் தருகிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவள் இதயத்தை உடைப்பதை உணர்ந்தாள். ஆனால் அவன் திரும்புவான் என்ற நம்பிக்கையை அவள் வைத்திருந்தாள். ஆண்டுகள் கடந்து விட்டன. வாழ்க்கை தொடர்ந்தது. ஆனால் அவள் அவனை மறக்கவே இல்லை. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் அதே குடையின் கீழ் நின்று காத்திருப்பாள். ஒரு மழை நாளில் ஒரு பழக்கமான உருவம் அவளை நெருங்கியது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவன்தான் அவள் முன் நின்றான். அவன் அவள் கையை பிடித்ததும் தங்கள் காதல் புயலை கடந்துவிட்டதை அவர்கள் இருவரும் அறிந்தார்கள். இறுதியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் திரும்பிச் சென்றனர். அவர்களின் காதல் கதை மழையைப் போலவே கணிக்க முடியாததாகவும் அழகாகவும் இருந்தது. மேலும் அவர்களை ஒன்றிணைத்த குடையைப் போலவே அவர்களின் அன்பும் ஒரு தங்குமிடம். வானிலை எதுவாக இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கிறது.